எனக்கு ஏஜ் 45 ஆகுது. திருப்பூர்லேருந்து வர்றேன். ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனில தான் ஒர்க் பண்றேன். இதுவரைக்கும் ரிட்டயர்மென்ட் கார்பஸ்க்காக எதுவுமே நான் சேவிங்ஸ் பண்ணல. நான் ஒரு 15 வருஷத்துல ரிட்டயர் ஆகும்போது, ஒரு ரூ. 2,00,00,000 கார்பஸ் என்னால சேர்க்க முடியுமா? அப்படின்னு கேட்டுட்டு ஒருத்தர் வந்தாரு. அவருடைய கன்சர்ன் என்னன்னா, ரொம்ப டிலே ஆயிடுச்சா? இதுக்கு மேல பண்ணாலும் என்னால கார்பஸ் சேர்க்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி என்கிட்ட முன் வச்சாரு. இன்னமும் டிலே பண்ணணும்னு நினைக்காத வரைக்கும், எதுவுமே லேட் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அவருக்கு சொன்னேன். இப்ப ஸ்டார்ட் பண்ணாலும் அவரால எப்படி இந்த 2,00,00,000 சேர்க்க முடியும்? என்ன மாரி நம்பர்ஸ்லாம் அவர் புரிஞ்சுக்கணும்? எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்? என்ன மாரி டிசிப்ளின் அவர ஃபாலோ பண்ணணும்? இத பிரதானமா சொல்லியிருந்தோம். 45 வயசுல நார்மலா எல்லாருக்குமே பீக் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கும். ஒரு ஹோம் லோன் ரன் ஆயிட்டு இருக்கும். வயதான பேரண்ட்ஸ் இருப்பாங்க. கிட்ஸோட எஜுகேஷன் பீக்ல போயிட்டு இருக்கும். வெல்த் கிரியேஷனுக்கான டைம் வந்து இன்னும் ரொம்ப அவங்களுக்கு கம்மியா இருக்கும். அதே சமயத்துல அவங்களுடைய ஏர்னிங் அந்த அவங்களுடைய கரியர்லயே இந்த சமயத்துல தான் ஹையஸ்டாவும் இருக்கும். ஸோ 45 இயர்ஸ்ல தான் அவங்க ரிட்டயர்மென்ட் கார்பஸ பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னிக்கே வர்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களால எந்த விதமான மிஸ்டேக்ஸும் பண்ண முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்க கேப்பிட்டலுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணணும்.